அதே மாதிரி அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பியிருக்கான், ஒரு உம்மத்தை அனுப்பியிருக்கான். அந்த தீனு உலகம் முழுவதும் பரவும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட குரானில் 3 இடத்துல சொல்லிட்டு அதை அனுப்பியிருக்கான். அப்போது இதுக்கான அத்தாட்சிகள், இந்த ஆயாத்துகள் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? உலகம் முழுவதும் எப்படி பரவும்? உலகம் முழுவதும் இன்றைக்கி முஸ்லீம் இருக்கானா இல்லையா? இருக்கான்ல. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பாங்கு சொல்லப்படுதில்ல. இது அத்தாட்சியாக இல்லையா? ஆல்ரெடி உலகம் முழுவதும் இந்த இஸ்லாத்துடைய பெயர் சொல்பவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இனி அடுத்தது என்ன? இஸ்லாத்துடைய நிர்வாகத்திற்கு கீழே ஒட்டுமொத்த உலகத்தையும் நாங்கள்லப்பா ஈசா நபி கொண்டு வருவான். உங்கள் பஞ்சாயத்தாக இருந்தால் ஜீசஸோடு வச்சுக்கிங்க, எங்களோட கிடையாது. நாங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு அன்ஃபிட்டு, அதுக்கான கேப்பபிலிட்டியும் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அது ஜீசஸ் செய்வாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அதை குர்ஆன் உண்மைப்படுத்துது. அவ்வளோதான். அதை ரசூல்லா உண்மைப்படுத்துகிறாங்க. அப்போது இதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி பார்க்கும்போது தூரத்துக்கு ஒன்றுமே இல்லை. எப்படி? ஏன் அப்படின்னா, கடவுளை மறுப்பவர்கள், ஜீசஸை மறுப்பவர்கள், இயேசுவை நிராகரிப்பவர்கள், இயேசு தன்னை கடவுளுடைய தூதன் என்றோ அல்லது இயேசு அது அவர் கொண்டு வந்த பைபிளையும் பொய் என்று சொல்பவர்கள் கையில் தான் இன்றைக்கி யார்கிட்ட நிர்வாகம் இருக்குது. இன்றைக்கி இந்த ஜைனிஸ்ட் மக்கள் யார்? இயேசுவை ஏற்றவர்களா, இயேசுவை நிராகரித்தவர்களா? இயேசுவை நிராகரித்தவர்கள். இன்றைக்கி இயேசுவை ஏற்றவர்கள் இயேசுவை நிராகரிப்பவர்களை ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி. சரியா? ரசூல்லா தூக்கி சைடில் வச்சுருவோம், நம்ம ஈசா நபியை மையப்படுத்தி பேசுவோம். ஈசா நபியை நம்புபவர்கள், குர்ஆனும் அதுதான் பாருங்களா. சுப்ஹானல்லாஹ். உங்களை நம்புபவர்கள் உங்களை நம்பாதவர்களை விட நாம் மேலோக்கி வைப்போம்னு தான் சொல்லுது. அப்போது ஈசா நபியை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் தான் மேலோங்குவார்கள். ஈசா நபியை நம்பாதவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கை கொண்டவர்கள் இந்த உலகில் வீழ்வார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, பைபிள் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. இது தௌராத்திலும் இது இருக்குது, இஞ்சிலும் எழுதப்பட்டிருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. தௌராத்திலும் இஞ்சிலும் நாம் எழுதிவிட்டோம், என்னுடைய அடியார்கள் தான் இந்த பூமிக்கு வாரிசாவார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப காமெடியாக இருக்குது. இதெல்லாம் எங்கெங்க நம்புகிற மாதிரியா இருக்குது, நம்பினா தான் சோறு அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்கப்படுது.